இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு அவருடைய ஊழியத்தை குறித்து புத்தி சொல்லுகிறார். அவர் எதை போதிக்க வேண்டும் என்றும் எப்படி போதிக்க வேண்டும் என்றும் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். தீத்து இவைகளை பேசி போதிக்க வேண்டும். இவைகளை என்பது பவுல் இதற்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் குறிக்கும் வார்த்தை. சுவிசேஷத்தின் சத்தியங்களையும் அதன் கடமைகளையும் தீத்து போதிக்க வேண்டும். ஜனங்கள் பாவங்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். தீத்து இந்த சத்தியங்களை போதிக்கும் போது நிச்சயமில்லாமல் ஏனோ தானோ என்று பேசக்கூடாது. இந்த சத்தியங்களை சகல அதிகாரத்தோடும் பேசி அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் சத்தியங்களையும் அதன் அவசியத்தையும் அதிகாரத்தோடு பேச வேண்டும். அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும். அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜீவன் இல்லாத பிரசங்கத்தை ஏனோ தானோ என்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. நாம் பரலோகத்தின் உபதேசங்களை போதிக்கிறவர்கள் இதை அதிகாரத்தோடும் ஜீவனோடும் போதிக்க வேண்டும். ஊழியக்காரரின் வார்த்தையில் உறுதி இருக்க வேண்டும். பாவங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். ஜனங்கள் சத்தியத்திற்கு விரோதமாக ஜீவிக்கும் போது அவர்களுடைய பாவ ஜீவியத்தை கடிந்து கொள்ள வேண்டும். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய இருதயத்திற்குள் சத்தியம் போய் சேராது. சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தங்கள் இருதயத்தை அடைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சகல அதிகாரத்தோடு போதித்து அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தினால் அவர்களை கடிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் திறப்பின் வாசலில் நின்று துன்மார்க்கரை கடிந்து கொள்ளுகிற ஊழியத்தை செய்கிறார்கள். ஒருவனும் தன்னை அசட்டை பண்ண தீத்து யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. தீத்து சுவிசேஷத்தின் சத்தியத்தை பேச வேண்டியவர், சத்தியத்தை போதிக்க வேண்டியவர், தைரியமாக பேச வேண்டியவர், பாவத்தை வைராக்கியத்தோடு கடிந்து கொள்ள வேண்டியவர். தன்னுடைய நடத்தையை குறித்து தீத்து மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அவரை யாரும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. தன்னை அசட்டை பண்ணுவதற்கு தீத்து ஒருவனுக்கும் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை இறுக பிடித்துக் கொள்ளும் போது அவர்களை யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஊழியக்காரர்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம். தீத்து இள வயதுள்ள வாலிபர். முதிர் வயது உள்ளவர்கள் அவரை அசட்டை பண்ணுவதற்கு வாய்ப்புள்ளது. தீத்து தன்னுடைய வயதை பார்க்க கூடாது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்ய தீத்துவை நியமித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது தீத்து கர்த்தரையே பார்க்க வேண்டும். தன்னை தம்முடைய ஊழியத்திற்கு அபிஷேகித்த கர்த்தரையே தீத்து நோக்கி பார்க்க வேண்டும். தீத்துவிடம் தாழ்மை இருக்க வேண்டும். ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவிற்கு கூறியிருக்கும் புத்திமதிகள்: இவைகளை நீ பேச வேண்டும், இவைகளை நீ போதிக்க வேண்டும், சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்க கூடாது.